கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பை அதிகமாக தியானித்து வருவோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்களா என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். தேவன் பாருங்க, அவரோடு ஐக்கியம். அப்படி நம்ம சொல்லுவோம், நான் தேவனோடு இருக்கிறேன், தேவனுடைய சாட்சியாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல தான் சரி, ஆனால் சில விஷயத்தில் இவங்க செய்ய மாட்டாங்க. அதைத்தான் தேவன் சொல்கிறார், நான் அவரோடு, நம்ம சொல்கிறோம், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது அப்படிலாம் சொல்லியும் இருளில் நடக்கிறவளா இருந்தால் அவர்கள் அந்த காலத்தில், அதாவது தவறான இப்படி சொல்லுவாங்க வெளிப்புறமாக, ஆனால் உள்ளுக்குள்ளே தவறாக அப்படி இருந்தால் சத்தியத்தின்படி நடவால் பொய் சொல்லுகிறாராய் இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு வருவாங்க, நான் கர்த்தருடைய பைபிள்லாம் கொண்டு வருவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. ஆனால் அதற்கு புறம்பாக நிறைய கோபம் கொள்வாங்க, மற்றவர்களுக்கு அவதூறாக பேசுவாங்க, அடுத்த குடும்பத்தை கெடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வாரம் வாரம் சண்டே எல்லாம் பைபிள் தூக்கிட்டு வந்துடுவாங்க. நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கேன், கரெக்டாக மணி அடித்த உடனே போயிடுவேன், அப்படி தான் சொல்லுவாங்க. மத சடங்கு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியம், அதாவது தேவனுடைய இந்த ஸ்வாபத்தை கொண்டு வருவதே கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கல்வாரி சிந்தின அந்த இரத்தத்தின் அந்த மதிப்பை அவர்கள் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. அவன் ஏன் செத்தார், எதற்காக நமக்காக அவர் மறிக்க வேண்டியதாயிட்டு, ஏன் அந்த கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு, ஏன் தேவன் அவருடைய குமாரனை இந்த பூலகத்தில் கொடுத்தார், எதுக்கெல்லாம் அதை சிந்திக்கிறதை விட்டுட்டு வேற எதையும் சிந்திப்பாங்க. மத சடங்கு தான் நிறைய நடக்கும். வெளியே கிறிஸ்து என்ன சொன்னார், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் அவர் எப்படி பாதுகாக்கிறார், சுகம், பொருளாதாரம், மற்ற காரியங்கள் எல்லாத்தையுமே அவருடைய இதில் எல்லாமே, பொருளாதார செழிப்பு, இதெல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் அவர்கள் காணாமல் மற்ற இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், அந்த மாதிரி வேறு விதமாக, சரி ஏதோ போகிறோம் கோயிலுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வேறு விதத்தில் ஒன்றுமே நடக்காமல் அப்படி இருந்தால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடவான், சத்தியத்தின்படி நடவாமல் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் சொல்கிறார் தேவன். இப்படி இருக்கவே கூடாது. தேவனுக்குள்ளே ஐக்கியம் பெற வேண்டும் என்று தான் இன்று கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அவர் உங்களுக்கு அறிவுறுத்தி கூறுகிற இந்த வார்த்தை இதுதான். நீங்கள் தேவனில் ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆமாம், ஐக்கியம் இருக்கிறேன்னு சொல்லி சில பேர் இப்படி இருப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க, இருளில் இருக்குன்னு சொன்னாங்களா. ஆனால் நீங்கள் இருந்தால், ஐக்கியத்தில் இருந்தால், தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தால், இந்த இருளிலிருந்து நீக்கி சத்தியத்தின்படி, அந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருங்க. எப்பொழுது தேவனுக்குள்ள அந்த அன்பை நீங்கள் கொண்டு வரும்போது, தேவனுடைய சாயலை கொண்டு வரும்போது, உண்மையிலே என் தேவன் என்னை நேசிக்கிறார், என் குடும்பத்திலே அவர் உலாவுகிறார், எனக்கு தேவையான அதை எல்லாம் பூர்த்தி செய்கிறார், அவர்தான் என் ரட்சகர், அவருடைய ஐஸ்வர்யத்தினால்தான் என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி நீங்கள் உங்களுடைய மனதை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் யார்கிட்டையுமே கையேந்த மாட்டீங்க. ஆமாம், அது உங்களுக்கு செல்வங்களை அள்ளி கொண்டு வரும். நீங்கள் அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள், உற்றார் உறவினர்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் போனால் உங்கள் மூலமாக அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அந்த மாதிரி இந்த தேவன் அவர் சொல்லுகிறார், இந்த ஐக்கியத்தை நீ பெற்றுக்கொள், எனக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தை சத்தியத்தை எடுத்துக்கொள், நீ இருளிலே போகாதே, எனக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். அது நம்ம படிக்கிறது, வாங்குறது, அதனுடைய செயல் பண்ணும்போது ஒரு தேவனுக்குள்ள ஒரு உறவை, அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு காரியம் தெரியல, ஆனால் அவங்களுக்கு தெரியுது, அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு சூழ்நிலை இருக்குது, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் தேவன் பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் முடியாத பட்சத்தில் எல்லாமே தேவன் அதை உங்களுக்கு காட்டுகிறார். அந்த வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அது ஒரு தாகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய எல்லாத்தையுமே, எதிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டுமோ, எந்த காரியத்திலிருந்து, அசுத்த காரியத்திலிருந்து நீங்க வேண்டுமோ அதெல்லாம் நீக்கி உங்களுடைய ஆசீர்வாதத்தை மழையை அவர் பொழிவார். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை மழையை பெய்து அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் நடத்தினார். பாருங்கள், லேவியன் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு யூபிலி வருஷமாக ஒரு வருஷத்தை கொடுத்தார் தேவன். அந்த காலத்தில் முறைமையில் அப்படி கொடுத்தார். அவர்கள் பாருங்கள், 6 வருஷம் விதைச்சி 7ஆவது வருஷம் ஓய்வு எடுக்குன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, 7 வருஷம்
விதைச்சி இளவரசம் விதைக்கலன்னு நாங்கள் எப்படி சாப்பிடுறது? ஆனால் தேவனுடைய அன்பு பாருங்க. அவர் அந்த மக்களுடைய ஐக்கியத்துக்குள்ள அவர் கொண்டு வர்றார் பாருங்க. அந்த ஐக்கியத்தை எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. நீ ஏன் கவலைப்படுதா? எனக்குள்ள நீ ஐக்கியமா இருக்கும் பொழுது, அந்த 6வது நாள்ல, அந்த 6வது இதில நான் உனக்கு அந்த 3 மடங்காக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 மடங்காக. அந்த 7 வருஷத்துல அந்த 3 மடங்காக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அதை மிக அற்புதமாக ஆசீர்வதிக்காது. 7வது வருஷத்துல அந்த 6வது வருஷத்திலேயே 3 வருஷம் 7, 8, 9 அந்த மாரி சாப்பிடறதுக்கு அளவுக்கு 6 வருஷத்துலயும் சாப்பிட்டு 7, 8 பிறகு 9வது விதிக்கிறதுல 10ல சாப்பிடும். அந்த மாரி 3 மடங்காக அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தான் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, எனக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வா. நீ ஐக்கியம்னு சொல்லிவிட்டு இருளுக்குள்ள போகாத. அதை எனக்கு பற்றிக்கொள். அந்த விசுவாசத்தை வளர்த்துக்கொள். ஆனான் தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு ஐஸ்வர்யம் வருகிறது. தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு அன்பு வருகிறது. தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு ஐஸ்வர்யம் வருகிறது. தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு சுகம் வருகிறது. தேவனிடத்திலிருந்து தான் என்னுடைய காரியம் நடக்கிறது. தேவனிடத்திலிருந்து தான் நான் போக்குவரத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார். என் பிள்ளைகளோடு இருக்கிறார். மனைவியோடு இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நீங்க வைக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்துரும். வந்த உடனே என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். எல்லாருக்கும் சூழ்நிலை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சூழ்நிலை எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க உங்க வாழ்க்கையை அப்படி பார்க்கும் பொழுது, மற்றவர்களே பொறாமைப்படுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏனென்றால் தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். நீங்க செய்றதுக்கும் தேவன் செய்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், என் சத்தியத்தின்படி நீ நடந்து இருந்தால் உனக்கு இருளிலே போக மாட்டாய். நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாய்ன்னு சொல்லுகிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இது இந்த சின்ன சின்ன தொடரெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். 2 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவுவார். பூரை காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். எங்கு சென்றாலும் சரிதான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.